உலகத்தின் வெளிச்சம் அற்புத ஊழியங்கள் வழங்கும் அற்புத சுகமளிக்கும் நேரம். உலகத்தின் வெளிச்சம் அற்புத சுகமளிக்கும் ஊழியங்கள் சார்பாக அற்புத சுகமளிக்கும் வேலை. இந்த பிரசங்கத்திற்கு சுவிசேஷத்தின் லூக்கா 15:11 முதல் 24 வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைகளுக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அவன் தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன் தன் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, வரத்துக்கும் விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். இந்த வசனத்திலே இளைய குமாரனை பற்றிய கதை, கெட்ட குமாரனை பற்றிய கதை என்பார்கள். இளைய குமாரன் என்று இருந்தால் ஒரு மூத்த குமாரன் என்று ஒரு இருக்க வேண்டும். அவன் அந்த தகப்பனுடைய ஆஸ்தியில் செயல்படுகிற தொழில்களை அவன் நிர்வகித்து வருகிறான், பண்ணைகளை பராமரித்து வருகிறான். இந்த கெட்ட குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்தியில் பங்கை கேட்கிறான். தான் உழைத்து சேர்த்து கொடுத்த சொத்தில் பங்கு கேட்கவில்லை. தகப்பன் சேர்த்து வைத்திருக்கிற சொத்தில் பங்கு கேட்கவில்லை. தாத்தா சேர்த்து வைத்து மகன் அனுபவித்து விட்டு இளையகுமாரன் திருமணம் ஆகாமலே அவனுடைய நண்பர்கள், வாடா அங்கே போனால் அந்த ஊரில் போய் அந்த ஊரில் அந்த வியாபாரம் பண்ணலாம், அந்த ஊரில் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம், அந்த கம்பெனி வைக்கலாம், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வைக்கலாம், இப்படின்னு பலவிதமான ஆலோசனைகளை சொல்லி அவனுடைய மூளையை குழப்பி அவனாக ஒன்று முடிவெடுக்க முடியாத அளவுக்கு அவனால் கேட்கக்கூடிய ஒன்றே ஒன்று, தகப்பனிடம் வீம்பு பிடித்து சொத்தை பிரித்து தா என்று கேட்பது மட்டும்தான். 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்கு புத்தி தெளிந்தபோது. அப்படியானால் அதற்கு முன்பாக வரைக்கும் அவனுக்கு புத்தி தெளியவில்லை. புத்தி குழம்பி இருந்தது, புத்தி கெட்டு இருந்தது. அந்த புத்தி கெட்ட நண்பர்களுடைய ஆலோசனையினால் அவனுடைய புத்தியும் கெட்டு இருந்தது, அவனுடைய மூளையும் கெட்டு இருந்தது. அந்த கெட்ட புத்தியோடு, குழம்பிய புத்தியோடு தகப்பனையும் போய் கேட்டான். தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவர்கள் அவனுக்கு ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 2 பிள்ளை கல்யாணம் ஆயிற்று, என்னோடு நான் சேர்ந்து வாழ முடியாது, நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டார்கள். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நான் பெற்ற சொத்தை பிரித்து தரமாட்டேன் என்று நல்ல புத்தியுள்ள தகப்பன் சொல்லியிருப்பான். எப்படி குழம்பி போன புத்தியுள்ள இளைய மகன் ஏன் அப்படி சொல்ல வேண்டியதுன்னா, நான் புத்தி தெளிந்து என்று 17வது
வசனத்தில் சொல்லப்படும். அவன் அதுவரைக்கும் புத்தி குழம்பி இருந்தான். அவனுடைய புத்தி குழப்பப்பட்டிருந்தது. அவனுடைய நண்பர்களாலும் துராலோசனைகளாலும் அவனுடைய மூளை குழம்பி போயிருந்தது. ஆனால் தகப்பனுடைய புத்தி அப்படி இல்லை. ஆனால் மகன் கேட்டவுடனே பிரித்து கொடுக்கிறான் என்றால் தகப்பனையும் புத்தி குழம்பி போயிருந்த ஒரு பட்டியலிலே நாம் சேர்க்க வேண்டியிருக்கிறது. சொத்து கேட்டவனே பிரித்து கொடுத்துருவானே தகப்பேன், உனக்கு கல்யாணம் ஆகட்டும், நீ வாழு, நான் எனக்கு பின்னாடி நீ எடுத்துக்க அப்படி சொல்ல வேண்டியது தான் கடமை. ஆனால் இந்த புத்தி கெட்ட தகப்பன், திருப்பவும் சொல்லி புத்தி கெட்ட தகப்பன் புத்தி குழம்பி போன மகனுடைய விருப்பத்தை பாசத்தில் அவன் கேட்டதையெல்லாம் சொத்தில் ஆஸ்தி அவனுக்கு பிரித்து கொடுத்து விட்டான். அவனுக்கு துருபதேசம் செய்த நண்பர்கள் எல்லாம் அங்கே போய் அந்த வியாபாரம் அப்படி பண்ணலாம், அந்த வியாபாரம் அப்படி பண்ணலாம், அந்த கம்பெனி வைக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வைக்கலாம்னு ஆலோசனை சொல்லியிருப்பார்கள். அதன்படி இவனுக்கு வந்த எல்லாத்தையும் விற்று பணமாக்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பக்கத்து ஊருக்கு இல்லை, பக்கத்து ஊருன்னா அப்பா உடனே வந்து பார்த்துருவார். தூர தேசம்னா யாரும் பார்க்க முடியாது. யாரும் நம்ம என்ன நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் யாரும் என்னன்னு கேட்க முடியாது. அதனால் தூர தேசத்துக்கு போனான். அந்த தூர தேசமானது அப்போது நல்ல செல்வ செழிப்போடு தான் இருந்தது. செல்வ செழிப்போடு இருந்த நாட்டுக்குத்தான் போவானே தவிர பஞ்சத்திலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு நாட்டுக்கு இன்னொரு மனிதன் போய் தங்க வியாபாரம் செய்து பிழைக்கலாம் என்று போக மாட்டான். அப்படி போனவன் அவர் போய் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருப்பார், நண்பர்களோட சாப்பிடுவார். சரி, அந்த தொழில் ஆரம்பிக்க சம்பந்தம் அப்படி போய் பார்ப்பார். பார்த்துட்டு போய் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட வரும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி லிஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாமே அப்படின்னு 4 பேரை சேர்ந்து சாப்பிடுவாங்க, 8 பேராக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோன்னு சரி அவர் கொஞ்சம் மத்தியானம் ரெஸ்ட் எடுக்கும்போது சரி சாப்பிட்டாச்சு, சரக்கு அடித்தாச்சு, அடுத்த இன்னொரு புட்டி போட்டாச்சு, அடுத்த குட்டி வேணுமே அப்படிங்கிற நினைப்பு போகும்போது அப்படி இவனை கொண்டு போகிறார்கள் வேசியின் வீட்டுக்கு. 30வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, வேசிகளிடத்தில் தன்னுடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன், அண்ணனே சொல்கிறான், அவன் சரியான வழியில் செலவழிக்கவில்லை, வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட இவன் என்று சொல்கிறார். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அவன்கிட்ட காசெல்லாம் காலியாயிடுச்சுன்னு சொன்ன பிறகு இவன் கூட போய் ஆலோசனை சொன்ன உதவிக்கு வருகிற எல்லாம் கம்பெனி ஆரம்பிப்போம், கப்பல் கட்டுவோம், அது கட்டுவோம், இது கட்டுவோம் சொன்ன ஆட்கள் எல்லாம் அவன் பணத்தை எல்லாம் வேசியிடம் விரயமாக்கி விட்ட பின்பு எல்லாரும் அவரவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். இவன் மட்டும் வீட்டுக்கு திரும்பி வர முடியவில்லை. ஏன் இவன் ஆஸ்தியை விட்டு போய்விட்டான். இவனை வீட்டுக்கு வரவேற்பதற்கு இவனுக்கு ஆள் இல்லை என்று எடுத்துக்கொண்டு அவன் அந்த தேசத்திலே 14 சொல்லப்படும் எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று, அவன் குறைபடத் தொடங்கினான். கொடிய பஞ்சம் உண்டாயிற்று என்றால் அந்த செல்வ செழிப்போடு இருந்த தேசமும் பஞ்சம் உண்டாயிற்று. பெரு செல்வத்தோடு சென்ற இவனும் வேசிகளிடத்திலும் மதுபானத்திலும் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டான், தரித்திரனாகிவிட்டான். இங்கே தேசத்திலும் பஞ்சம், இளைய சகோதரனுடைய ஆஸ்திகள் எல்லாம் அழிந்து விட்டதுனா பஞ்சம், இரட்டை இன்ஜின் பஞ்சம், இரட்டை இன்ஜின் தரித்திரம். அவனை எல்லாம் தள்ளி கொண்டு அந்த தேசத்தின் குடிகளிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். ஆடுகளை மேய்க்க வெளிநாடுகளுக்கு போகிறவர்களை கவனித்திருக்கிறோம், ஒட்டகங்களை மேய்க்கிறவர்களை பார்த்திருக்கிறோம். இங்கே அந்த தேசத்தில் பன்றிகள் தான் அதிகம். அங்கே பன்றிகள் வயல்வெளியில் வளர்க்கப்படுகிறது. பன்றிகளை மேய்ப்பதற்கு, பன்றிகளை மேய்க்கும் ஒரு மேய்ப்பனாக இந்த கெட்ட குமாரன் மாறிவிடுகிறான். அப்போது அவனுக்கு வேலை கிடைத்தது, ஆனால் வயிற்றுக்கு சாப்பாடு இல்லை, வயிற்று சாப்பாடு கிடைக்கவில்லை. சாப்பாடு கேட்டால் போய் பன்றியை மேய்ட்டு வா, வந்து வர தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பான். இவனுக்கு பசி எடுக்குது, பன்றிக்கு போடுகிற தவிட்டை எடுத்து அள்ளி தின்கிறான், பன்றிகளோடு வாழ்கிறான். சொகுசா ராஜா வீட்டு பிள்ளை போல் வாழ்ந்த அந்த இளையகுமாரன் தன்னுடைய துர்போதனையினால் ஏற்பட்ட நண்பர்களுடைய நட்பினால் ஏற்பட்ட சூழ்நிலையால் எல்லாவற்றையும் விற்றுக்கொண்டு தூரதேசத்துக்கு போய் தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அழித்து ஒன்றுமில்லாமல் அங்கே ஒரு கடைசி வேலை, பன்றி மேய்க்கிற வேலை, அங்கே போய் வேலை செய்கிறான். அங்கேயும் அவனுக்கு நல்ல உணவு கொடுப்பதற்கு யாரும் இல்லை. அந்த பன்றிக்கு போடுகிற தவிட்டை சாப்பிடும் போதும் அவன் கண்டிக்கப்படுகிறான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே
தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. பன்றிக்கு போடுற சோறு கூட இவனுக்கு கிடைக்கல. 17ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, இவன் தாய் தகப்பர்கள் நல்ல ஒரு புண்ணியம் செய்தவர்களாக இருந்திருப்பார்கள், உழைத்து சேர்த்த சொத்துக்கள் உண்மையாக இருந்திருக்கும். எல்லாவற்றை அழிந்த பின்பு கூட அந்த கெட்டகுமாரனுக்கு புத்தி தெளிந்தது. புத்தி தெளியவிட்டால் அவன் அந்த பன்றி கூடாரத்திலே தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டிருந்திருப்பான். அந்த பன்றிகளோடு அவன் வாழ்ந்திருப்பான். ஆடுகளை மேய்க்கிற ஒரு மனிதனாக இருந்தால் கூட பசி எடுத்தால் ஆட்டின் பாலை கறந்து குடித்துக் கொள்ளலாம். ஆனால் பன்றி மேய்க்கிறவர்களுக்கு பன்றியின் பாலை குடிப்பதற்கு பால் கிடைக்காது. பன்றிகளுக்கு பல குட்டிகள் உண்டு, அவர்களோடு பன்றி குட்டிகளோடு போராட முடியாது. ஆகவே அந்த சூழ்நிலையில் இந்த கெட்டகுமாரனுக்கு அவனுடைய புத்தி தெளிந்தது. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்கிறது, நானோ பசியால் சாகிறேனே என்று சொல்லி, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கும் நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாய் என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனத்துக்கு வந்தான். அவன் தூரத்திலே வருகிற போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இந்த இளையகுமாரன் மீது தகப்பனுக்கு எந்த அளவு பாசம் இருந்திருக்க என்றால், இவனுடைய நினைப்பாகவே அவர் இருந்திருக்க வேண்டும். அந்த நினைவின் அலைகள் தான் அவன் ஒன்றுமில்லாமல் போன போது கூட, பசிக்கு பன்றியிடம் போட்டியிடும் போது கூட தகப்பனுடைய நினைவு அவனுடைய இதயத்தை தூண்டி புத்தியை தெளிய வைத்திருக்கிறது. அவன் புத்தி தெளியவே தான் தகப்பனை நோக்கி வருகிறான். தகப்பனை நோக்கி வருகிறான் என்றான். தூர வரும்போதே எப்படி வந்திருப்பான்? அவனுடைய ஆடைகள் எல்லாம் கிழிந்து, உடைகள் எல்லாம் சரிந்து, கால்களில் செருப்பு இல்லாமல், நாடோடியை போல, நாடை விட்டு நாடு கடந்து வருகிற, எல்லை கடந்து வருகிற ஒரு தற்குறியை போல அவன் இருந்திருப்பான். அப்படி வருகிற அந்த மகனை கண்டு கூட தகப்பன் மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அவன் கழுத்தெல்லாம் பன்றி நாட்டமாக இருந்திருக்கும், அவன் உடையெல்லாம் பன்றி நாட்டமாக இருந்திருக்கும். ஆனாலும் தகப்பன், அவனை பெற்ற தகப்பன் அவனை அரவணைத்து முத்தம் செய்து அவனை சேர்த்து கொண்டான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்வதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்போது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, அவனை அந்த அழுக்கு உடையோடு வந்திருக்கிற அந்த மகனை புது பொலிவு உண்டாக்க வேண்டும் என்று நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, உயர்ந்த வஸ்திரத்தை எடுத்து வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவன் கைக்கு மோதிரத்தை போடுங்கள், கால்களுக்கு பாதரட்சை போடுங்கள் என்று உத்தரவிடுகிறார். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இப்போதும் கூட இளைய மகனை போல சொத்து பங்கு கேட்ட உடனே இன்றைக்கும் கூட தகப்பன்மார்கள் கொடுக்க மாட்டார்கள். சண்டை போட்டு வாங்கி போடி விடுவான். அப்படி சண்டை போட்டால் கூட புத்தியுள்ள தகப்பன், தான் கஷ்டப்பட்டு சேர்த்த ஆஸ்தியை உடைய ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கேட்கிறானே என்று உடனே கொடுத்து விட மாட்டான். கொடுக்கவே மாட்டான், கொடுக்கவே கூடாது. அப்படி நீ கொடுத்தே ஆனால் இந்த கெட்ட குமாரனை போல உன் மகனையும் நீ வேசி வீட்டுக்கு வழி அனுப்பி வைக்கிற ஒரு தகப்பனாய் மட்டுமே இருப்பாய். அவன் கை நிறைய திரண்ட ஆஸ்தியோடு போகலாம், அந்த ஆஸ்திகள் எல்லாம் சீக்கிரமாகவே குறைந்துவிடும். ஏனில் வேசி வீட்டுக்கு திரும்புகிற எவனும் தப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மகன்கள் சொத்துக்களை உயிரோடு இருக்கும்போது தகப்பன் சொத்துக்களை பிரித்து கொடு என்று அவர்கள் சண்டை போட்டு கேட்டால் கூட
பிரித்து கொடுக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறவன் மட்டுமே புத்தியுள்ள தகப்பன். நான் சாவதற்குள் அவர்களுக்கு ஒரு உயில் எழுதி வைத்து விடுகிறேன் என்று சொல்லி நீ செய்வாயானால், அந்த உயிர் பெற வேண்டுமானால் நீ உயிர் துறந்தாக வேண்டும். நீ செத்தால்தான் அந்த உயிர் பெற முடியும். ஆகவே முடிந்த அளவு உயில் எழுதாதீர்கள். நீங்கள் செத்த பிறகு சட்டப்படி அவர்கள் எத்தனை லீகலரோ அத்தனை பேருக்கு அது சொத்து போய் சேரும், தானாய் போய் சேரும். அவர்களுக்கு கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்களுக்காக உன் உயிரை எழுதிவிட்டு காலத்துக்கு முன்பே நீ ஏன் உயிர் விட வேண்டும்? உயிரை எழுதாதீர்கள். நீங்கள் உயிரோடு இருக்கும் வரைதான் உங்கள் மனைவிக்கும் அங்கே மதிப்பு இருக்கும். உங்களுடைய உயிர் எழுதிவிட்டால் மனைவிக்கு மதிப்பு இருக்காது, உங்களுக்கும் மதிப்பு இருக்காது. அவரவர்களுடைய சொத்தை அவரவர்கள் எடுத்துவிட்டு உங்களை தெருவிலே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். அந்த நிலை ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த கெட்ட குமாரனை பெற்ற புத்தி கட்ட தகப்பனை போல் நீங்கள் இருந்து விடாமல், ஒரு கஷ்டகாலம் வரும்போது சொத்தை வித்தோம்னா அந்த பணம் எங்கே போகிறதே தெரியாது, என்ன ஆச்சுனே தெரியாது. ஆனால் நம்ம சொத்து நம்ம கையில் போயிடும், வந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரியாது. ஆகவே அந்த கஷ்டகாலங்கள் வரும்போது கொஞ்சம் கண்ணை மூடிக்கொண்டு பொறுமையாக காத்திருந்து அடுத்த நல்ல நாட்கள் வரும் வரை காத்திருந்து உங்களுடைய அடுத்த வேலையை ஆரம்பிக்க வேண்டும். கடைசியிலே அவன் கெட்ட குமாரனாக இருந்தால் கூட நம்முடைய தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்றால், இவன் எப்போது வருவான், இவன் எப்போது மனம் திரும்பி வருவான், இவன் எப்போது ரட்சிக்கப்பட்டு வருவான் என்று ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பனானவர் அந்த கெட்ட குமாரனுடைய வருகைக்காக காத்திருந்தது போல நம்முடைய தகப்பனாகிய இயேசுவும் பல இயேசுவின் பிள்ளைகளாக பிறந்திருப்பார்கள், கிறிஸ்தவர்களாக பிறந்திருப்பார்கள், கிறிஸ்தவத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருப்பார்கள், கிறிஸ்தவத்தில் பெயர் வைத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கவே மாட்டார்கள். கிறிஸ்தவம் என்றால் என்னவென்றே தெரியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்கள், இப்படிப்பட்ட இருந்த பிள்ளைகள் உண்மையான தகப்பனை பற்றிய அன்பை அறியாமல், அரவணைப்பை அறியாமல், அவரிடமிருந்து பிரிந்து போவதற்கு அங்கே போய் சோசியம் கேட்கலாமா, இங்கே போய் குறி பார்க்கலாமா, அங்கே மந்திரகாரன் போய் ஏதேனும் மந்திரத்தை செய்து வாழலாமா என்கின்ற கெட்ட வழிகளை நோக்கி இன்று அலைந்து விடுகிறார்கள். கெட்ட வழியை சென்று நல்ல தகப்பனாகிய இயேசுவை விட்டு விலகி சென்று விடுகிறார்கள். விலகி சென்றவர்கள் திரும்பி வருவார்கள் என்று இயேசுவுக்கு காத்திருக்கிறார். விலகி சென்றவன் மீண்டும் 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 அவருடைய கண்ணுக்கு எட்ட தென்படாத தூரத்திலே போய் ஒளிந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த தகப்பன் திசை திரும்பி போனவன் ஒரே தேவன் என்கின்ற ஒரே தேவன், அவரையே ஆராதிக்க வேண்டும். வானத்தை படைத்தவர், பூமியையும் அதில் உள்ளவைகளையும் படைத்தவர், கடலையும் அதில் உள்ளவரையும் படைத்த ஒரே தேவாதி தேவன், இவரையே மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று சூழ்நிலை இருந்த போதும் கூட தேவனை பற்றிய சரியான அறிவும் அவனுக்கு இல்லாததினால், வேதத்தை பற்றி அவனுக்கு போதிக்காததனால் அவன் வழிவிலகி சென்று இன்று அநேக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தெரியவில்லை. சரி, சாதகம் பார்க்கிறவன் போய் பார்ப்போம், சோசியம் பார்க்கிறவன் போய் பார்ப்போம். அவன் மேலும் இவர்களை கெடுத்து விடுகிறான். நாள் பார்க்காதீர்கள், நேரம் பார்க்காதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாததால் நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நடந்து கொள்கிற அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வழியின்படி சோசியக்காரனை பார்ப்பதும், சோசியக்காரன் சொல்வதை கேட்டுக்கொள்ளும், அதற்கு பரிகாரமாக பாம்புக்கு பால் ஊற்றுவதும், பாம்புக்கு முட்டை ஊற்றுவதும் என்று தேவனை விட்டு, உண்மையான தேவனை விட்டு வழி விலகி சென்று விடுகிறார்கள். இப்படிப்பட்ட வழி விலகி சென்ற கெட்ட குமாரனை போல இயேசு வழிமேல் விழி வைத்து இப்போது வருவானா, காலை வருவானா, மாலை வருவானா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். கெட்ட குமாரனை போன வழி விலகி போன மனிதா, உன்னை கெட்ட குமாரன் தகப்பன் ஓடி வந்து மனதுருகி கட்டி அழைத்தது போல உன்னையும் இயேசு கட்டி அணைத்து அரவணைத்துக் கொள்ள ஆவலாய் இருக்கிறாய். நீ அவரை விட்டு சென்று எவ்வளவோ காலங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் அவருடைய பெயர் உன் மேல் எழுதப்பட்டிருப்பதால், நீ கிறிஸ்தவன் என எழுதப்பட்ட உன்னுடைய பெயர்
யோசேப்பு என்று கூட இருக்கலாம். ஆனால் நீ கைகளிலும் கால்களிலும் கயிறு கட்டிக்கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால் அது பொய் சொல்வது தான் அடையாளம், பொய் சொல்வதற்குத்தான் அர்த்தம். அதுபோல கிறிஸ்தவ பெயரை வைத்துக்கொண்டு சேசுராஜினே வைத்துக்கொண்டு இயேசுவுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது அது அவருடைய மனதை பாதிக்கும். என் மகன் விலகி போய்விட்டானே, அங்க செஞ்சு விட்டானே, இல்லை அங்கே இல்லை மந்திரத்தெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இல்லை நான் யாரையும் பார்க்கல அப்படின்னுட்டு ஆண்டவர் நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ அங்கே போன கால் தடத்தை நான் பார்க்கிறேன், நீ அங்கே சென்ற அவள் வீட்டுக்கு சென்ற குறிகாரியின் வீட்டுக்கு சென்ற பாதத்தை நான் பார்த்திருக்கிறேன், உன்னுடைய மனதோடு என்னுடைய மனம் அங்கு வரவில்லையா என்று கேட்பார். ஆனாலும் நீ மனம் திரும்புவாய், நீ மீண்டும் திரும்பி வருவாய் என்று அவர் தன்னுடைய இரு கரங்களையும் விரித்தவராய், ஆணிப்பாய்ந்த கரங்களை விரித்தவராய், இருகரம் விரித்தவராய் உன்னுடைய வருகைக்காக அவர் காத்திருக்கிறார். இப்படி கெட்டகுமாரனை போல வழி தப்பி போன இளையகுமாரனை போல வழி தவறி போன ஆத்துமாவே ஆண்டவர் உன்னையும் என்று காண்கிறார். சாராய மோகத்தில், சாராய மயக்கத்தில் அவரை விட்டு சென்றிருக்கலாம். எனக்கு நிம்மதி இல்லை, சாராயம் குடித்தாதான் நிம்மதி என்று கூட போயிருக்கலாம். மகனே வா, திரும்பி வா, உன் தகப்பன் வீட்டுக்கு வா. உன் தகப்பன் என்று உன்னை அழைக்கிறார், உன் தகப்பன் என்று உன்னை அழைக்கிறார், உன் தகப்பன் என்று அழைக்கிறார். இருகரம் விரித்தவராய், இருதயத்தை திறந்தவராய், இருதயத்தை திறந்தவராய் உனக்காக அவர் காத்திருக்கிறார். உலகத்தை படைத்து ஓய்வு நாளை அனுசரித்த ஒரே கடவுள் அவர்தான். அவர்தான் உனக்கும் அந்த ஓய்வு நாளை நீ அனுசரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் ஓய்வு நாள்கள் கிடையாது, எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான். அப்படி அவரை விட்டு விலகி சென்ற உன்னை ஆண்டவர் இப்போது காண்கிறார். மை போட்டு பார்க்க போனாயா, மை வித்தையை போட்டு போனாயா, கைகளிலே கயிறை கட்டி கொண்டு திரிகிறாயா, கழுத்திலே கயிறை கொட்டு கொண்டு திரிகிறாயா, கால்களிலே கயிறை கொட்டு கொண்டு திரிகிறாயா, வா, உன்னை அனைத்து வரவேற்க மனதுருக்கத்தோடு ஒரு தேவன், மனதுருக்கத்தோடு ஒரு இயேசு காத்திருக்கிறார். மனதுருக்கத்தோடு ஒரு உன்னுடைய தகப்பன், அப்பா என்று அழைக்கும்படியாக உரிமை கொடுத்த தகப்பன் உனக்காக காத்திருக்கிறார். வா, வீட்டுக்கு வா, உன்னுடைய தேவனுடைய வீட்டுக்கு வா. மீண்டும் உன்னுடைய தரித்திர ஆடைகளை பிரித்தெறிந்து விட்டு அந்த புதிய உடைகளை அணிந்து கொள், விலையுயர்ந்த வஸ்திரங்களை அணிந்து கொள், கைகளில் மோதிரங்களை அணிந்து கொள். நீ உரிமையாளன் என்பதற்கு அடையாளமாக உன் கால்களிலே நல்ல செருப்புகளை அணிந்து கொள், நல்ல விலையுயர்ந்த ஷூக்களை அணிந்து கொள். உன் தகப்பன் வீட்டுக்கு வா, உன் தகப்பன் வீட்டுக்கு வா. உன் தகப்பன் வீட்டு பிரிந்து சென்ற நீ மீண்டும் உன் தகப்பன் உன்னை வரவேற்க காத்திருக்கிறார். இப்போது ஜெபிப்போம். தேவ ஆவியானவரே, தேவாதி தேவனே, அப்பா, நல்ல தகப்பனிடம் சொத்தும் சுகத்தையும் அனுபவித்து வந்த எத்தனையோ மனிதர்கள் அவர்களுக்கு தவறான போதனையினால் தகப்பனை விட்டு பிரிந்து, தன் கடவுளை விட்டு பிரிந்து வேறு புறதேசத்துக்கு போய் கெட்ட விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கெட்ட குமாரர்களைப் போல் வாழ்கிற ஜனங்களை கண்ணோக்கும் ஆண்டவரே, ஜனங்களை கண்ணோக்கும் ஆண்டவரே. அவர்கள் மீது உம்முடைய மனதுருக்கம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இவ்வுலகத்தின் பிசாசானவன், இவ்வுலகத்தின் தேவனானவன் அவர்களுடைய கண்களை மூடிவிட்டிருக்கிறான். அந்த கண்களை அவனுக்கு திறக்கும்படியாக செய்து அவனுடைய கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்தது போல இந்த தகப்பன் வீட்டை விட்டு விலகி சென்ற குமாரர்களுக்கும் குமாரத்திகளுக்கும் கண் திறக்கும்படியாக, கண்கள் திறக்கும்படியாக, புத்தி தெளிவடையும்படியாக ஒரு தெளிவு உண்டாகட்டும் ஆண்டவரே. மீண்டும் தகப்பன் வீட்டுக்கு வரும்படியாக, தகப்பனுடைய சொத்தில் பங்கு கொள்ளும்படியாக, தகப்பனுடைய ஆஸ்தியில் உரிமை அடைந்து கொள்ளும்படியாக, தகப்பனுடைய நிழலில் சுகமாய் வாழும்படியாக தகப்பன் இருகரம் விரித்தவராய் காத்திருப்பதை அவர்களுடைய கண்கள் திறக்கும்படியாக செய்யும் ஆண்டவரே. கண்கள் திறக்கும்படியாக செய்து அவர்களை அழைத்து வாரும் ஆண்டவரே. அவர்களை அழைத்து வாரும். தேவதூதர்களே, குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கிற அப்படியான எண்ணற்ற கெட்ட குமாரர்களை போன்ற இருக்கிற இளைய குமாரர்களை நீர் அழைத்து வாரும் ஆண்டவரே. அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப அழைத்து வாரும் ஆண்டவரே.
அந்தந்த குடும்பத்தில் உள்ள தகப்பன்மார்களும் தாய்மார்களும் படுகிற அந்த வீட்டை விட்டு போன நாளிலிருந்து சாப்பிடாமல் இருந்து கொண்டு, சாப்பிட முடியாமல் இருந்து கொண்டு தவித்து கொண்டிருக்கிற தாய் தகப்பனை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அவர்கள் மீது உம்முடைய அருட்கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்களை விட்டு பிரிந்து சென்ற மகன் மீண்டும் திரும்ப வரும்படியாக செய்யும் ஆண்டவரே. அவர்களை விட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்ற மகள் திரும்பி வரும்படியாக செய்யும் ஆண்டவரே. அப்பா இயேசுவே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அவர்களுடைய அந்தந்த குடும்பங்களை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அந்தந்த வீட்டை மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வீட்டிலே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகட்டும் ஆண்டவரே, நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா அந்தகார வல்லமைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இந்த அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பாவ செயல்களும் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அந்தகார வல்லமைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அந்த வீட்டுக்கு மீண்டும் ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. மரண இருளில் குடியிருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டது போல, இயேசு பிறந்திருப்பதனால் வெளிச்சம் உதித்தது என்று சொல்லப்பட்டது போல, அந்த மரண இருளில் இருக்கிற வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும், ஒரு ரட்சிப்பு உண்டாகட்டும். என்ன செய்வது, எப்படி செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். அப்பா, அப்படியே படுக்கையில் இருந்து கொண்டு கை கால் விளங்காமல் படுத்து கொண்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, 20-25 வயசில் படுக்கை ஏதோ பெராலிட்டிக் அட்டாக்கில் படுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை தொட்டு தூக்கி எழுப்பும் ஆண்டவரே. அவர்களை தொட்டு தூக்கி எழுப்பும் ஆண்டவரே. அவர்கள் பேச முடியாமல் நாவு கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவரே. கட்டப்பட்ட நாவை கட்டவிழ்த்துள்ளும் ஆண்டவரே. முகம் கட்டப்பட்டிருக்க ஆண்டவரே. அந்த முகத்தின் கட்டுகளை நீக்கி போடும் ஆண்டவரே. கால்கள் நடக்க முடியாமல் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. அந்த சங்கிலிகளை பிணைத்து போடும் ஆண்டவரே. சங்கிலியின் பிணைப்புகளை உடைத்து போடும் ஆண்டவரே. விலங்குகளை உடைத்து போடும் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே, உம்முடைய பெயர் தாங்கிய மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ மக்கள் ஜெபத்தின் மூலமாக தேடி வருகிற போது அவர்களுக்காக ஜெபிக்கிற வேளையில் வாட்ஸ்அப்பின் மூலமாக அவர்கள் தங்களுடைய நிலையை காட்டும் போது ஆண்டவரே, இத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இப்படி படுக்கையிலே இருக்கிறார்களே, படுக்கை வியாதியிலே இருக்கிறார்களே, படுக்கை சூழ்நிலையிலே இருக்கிறார்களே, இவர்களை ரட்சியும், இவர்களை மீண்டும் எழுப்பி நடக்கும்படியாக செய்யும். 38 ஆண்டுகளாக பெதஸ்தா குளத்தில் படுத்த மனிதனை எப்படி உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவனை எழுப்பியது போல இந்த படுக்கையிலே முடியாமல் கிடக்கிற ஜனங்களை உம்முடைய வார்த்தை தொட்டு தூக்கி எழுப்பட்டும் ஆண்டவரே. எழுப்பி நீர் அவர்களை அழைத்து வாரும் ஆண்டவரே. மீண்டும் உம்முடைய வீட்டுக்கு சகல ஜனங்களும் கூடுகிற உம்முடைய ஜெபாலய வீட்டுக்கு அழைத்து வந்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, திடப்படுத்தும் ஆண்டவரே. படுக்கையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், படுக்கையில் இருக்கிற மக்கள் எழும்பும்படியாக ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்களை எழுப்பி விடும் ஆண்டவரே. தூதர்களை அனுப்பி அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் எஸ். சேசுராஜ், உலகத்தின் வெளிச்சம், அற்புத சுகமளிக்கும் ஊழியங்கள், எண் 14, இரட்டை பிள்ளையார் கோயில் தெரு, விஜயநகர், விளச்சேரி, சென்னை 600042. செல்போன் எண்கள் 9442354115 மற்றும் 6385113095. இமெயில் விலாசம் உலகத்தின் வெளிச்சம் @gmail.com. சேசுராஜ் எஸ் 415 @gmail.com.